ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் தான். ஸோ நான் வந்து நார்மல் நீடில் வாங்க சொல்ல மறந்துட்டுருப்பேன் மெட்டீரியல்ஸ் லிஸ்ட்டில். ஸோ சாரி. நீங்கள் வந்து நார்மல் நீடில் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டை வந்து நான் வந்து 4 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். டோட்டலாக நீங்கள் ஊசியில் கோக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 ஸ்டாண்ட்ஸ் வந்து வரும். ஸோ அப்படி போட்டு எண்டில் வந்து நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சில்க் த்ரெட் வந்து சிக்காகும். ஸோ பார்த்து நீங்கள் பொறுமையாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் நீடியில் வந்து அடியிலேருந்து குத்தி எடுக்கிறேன். ஸோ த்ரெட்டு வந்து மேலே வந்துடுச்சு. நீடியில் ஒரு பக்கமாக அடியிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக இப்படி பிடிச்சிட்டு நீடியில் இந்த த்ரெட்டுக்கு அடியில் கொண்டு போகணும். ஸோ புரியுதா பாருங்கள். த்ரெட்டுக்கு அடியில் கொண்டு போயிட்டு ஒரு சுற்று, ஒரு 3 சுற்று சுற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சுற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து வரும். நீங்கள் நிறைய சுற்றுனீங்க அப்படின்னா சிக்காக சான்சஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுற்றிட்டு நம்ம த்ரெட்டு எடுத்தோம் இல்லையா மேலே, அங்கேயே கொண்டு வந்து நீடியில் உள்ளே விட்டு கீழே வந்து இசிக்கணும். ஸோ பொறுமையாக வந்து ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா கண்டிப்பாக வந்து சிக்காகும். ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கரெக்டாக விழும். ஸோ அகெயின் போடுறேன் பாருங்கள். நீடியில் எடுத்துட்டேன், சாரி, நீடியில் எடுத்துட்டு ஏதாவது ஒரு சைடு வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. த்ரெட்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டமாக இருக்கோ அப்போ நீடில் இருக்காத சைடை வந்து இந்த த்ரெட்டு நீங்கள் இப்படி இஸ்த்து பிடிச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ அதுக்கு அடியில் வந்து நீடியில் கொண்டு போயிட்டு ஒரு 3 சுற்று நான் சுற்றிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் த்ரெட்டை எங்கே எடுத்தோமோ அங்கேயே வந்து நீடியில் உள்ளே விட்டுறேன். அங்கேயே நீடியில் உள்ளே விட்டுட்டு நீடியில் மேலே இருக்க நீடியில் அப்படியே பிடிச்சிட்டு கீழே நீடியில் போய் இது பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழுந்துடும். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நிறைய சிக்காகும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ த்ரெட்டை வந்து மேலே எடுத்துட்டேன். ஸோ நீடியில் அடியில் கொண்டு போயிட்டு ஒரு 3 சுற்று சுற்றிட்டு அகெயின் நம்ம நீடியில் எங்கே எடுத்துகிட்டு வந்தோமோ அங்கேயே வந்து நீடியில் உள்ளே விட்டுட்டு கீழே லாக் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழுந்துடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த ஆர்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குதோ அதில் வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஈஸி தான். சிக்காகாமல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லை சிக்கா ஆச்சுன்னா நீங்கள் தான் வந்து கைட்டி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக போடாமல் கிட்ட போட்டிங்க அப்படின்னா பார்க்க வந்து அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிக்சர்லாம் போடுறீங்க அப்படின்னா தலையில் வந்து பூ மாதிரி வச்சிங்க அப்படின்னா அழகாக பார்க்க வந்து மல்லிப்பூ மாதிரி அழகாக செண்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு நடுவில் ஜிக்ஸாக் ஸ்டோன் ஒட்டாமல் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிங்க அப்படின்னா பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டுக்குமே நிறைய த்ரெட்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் ப்ளவுஸ் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதுவுமே பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நூல் கோக்கும்போது ரொம்ப லென்த்தாக கூட கொண்டு போயிடாதீங்க. ரொம்ப லென்த்தாக நூல் போட்டுட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், சிக்காக ஆகி மொத்தமுமே வந்து வேஸ்ட்டாக ஆகிடும். ஸோ 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் நீடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 8 ஸ்டாண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக நீடில் வந்து த்ரெட்டை வந்து கொஞ்சமாக கோத்துட்டு போடுங்க. ஸோ ரொம்ப லென்த்தாக போட்டிங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து சிக்காயிடும். ஸோ பொறுமையாக கீழே வந்து கொண்டு போங்க. அப்புறம் நீங்கள் ஒரு 3 டர்ன் பண்ணி இது பண்ணுறப்ப ஒரு 3 டர்ன் மினிமம் 3 வாட்டி மட்டும் சுற்றுங்க. ஏன்னா ரொம்ப சுற்றுனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ கீழே இருக்க த்ரெட் வந்து அப்படியே எனக்கு மேலே வந்துடுச்சு.
அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு ஒரு 2 வாட்டி இல்லைனா 3 வாட்டி போதும். அதுக்கு மேலே சுற்றினீங்கனாலுமே பார்க்க வந்து அழகாக வந்து இருக்காது. ஸோ இப்படிதான் இப்போ நம்ம இந்த ஷேப்புக்குள்ளார ஃபுல்லாக வந்து இதே மாதிரி தான் வந்து போட்டு வர போகிறோம். நீங்கள் எந்த ஷேப்னாலுமே ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப இந்த மாதிரி குட்டியாக போடாதீங்க. இதை விட கொஞ்சம் பெருசாக வந்து போடுங்க. ஒரு அளவுக்கு நான் கிளாஸ்க்காக இப்படி வந்து போட்டிருக்கேன். அப்புறம் நீங்கள் இப்போ ஒரு இமேஜ்லாம் வந்து போடுறீங்க. இப்போ தாம்பூ ஸ்டிச்சுக்கெலாம் வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எடுக்கிறப்ப நீங்கள் இதோட தலை கொண்ட மாதிரி வருது இல்லையா? ஸோ அதுக்கும் நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க வந்து அழகாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பிளாக் கலரில் போட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு கொண்ட மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் கலரில் போட்டிங்க அப்படின்னா ரோஜா பூ மாதிரி கூட நீங்கள் அங்கங்கே வந்து போடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆரி பொறுத்த வரையும் இந்த ஸ்டிச்சஸ் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நீங்கள் எதுக்குனாலுமே உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நார்மல் நீடில் மட்டும் நான் வாங்க சொல்ல மறந்துட்டுருப்பேன் மெட்டீரியல் லிஸ்ட்டில். ஸோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. நார்மல் நீடில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நார்மல் நீடிலும் ஒன்று வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். துணி தைப்போம் இல்லையா நார்மலாக நீடில், அந்த நீடில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து போட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே கொண்டு போகணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்ட தான் வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் தள்ளி வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து போடக்கூடாது. ஸோ கிட்ட தான் வந்து போடணும். கேப் தெரியாமல் இருந்தால் தான் பார்க்க வந்து அழகாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கிளாஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரீயாகவே நீங்களும் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜஸ்ட் 100 rupeesக்கு ஃபுல் கோர்ஸுமே உங்களுக்கு ப்ளவுஸ் மார்க்கிங்கோட கவர் ஆகும். ஸோ யாருன்னா ஆரி லேர்ன் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணணும், உங்கள் ஓன் யூஸ்க்கே போடணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எதனா டவுட் இருந்தாலுமே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, ஒரு டைம் மட்டும்தான் 100 rupees பே பண்ணணும், நீங்கள் அப்பப்போ 100 rupees பே பண்ணுமா, வேறு எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜுன்னு கேட்குறீங்க. அப்படி இல்லை. ஸோ நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட் மட்டும்தான் 100 rupees பே பண்ணால் மட்டும் போதும். ஸோ லேர்ன் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஈஸியாகவே நீங்களும் கற்றுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எதுவுமே முடியாதது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். எதனா டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் புரிகிற மாதிரி. ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு கிளியராக தான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்தராக எதனா டவுட் இருந்தாலுமே எனக்கு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஒரு 2-3 வாட்டி சுற்றுனீங்க அப்படின்னாவே போதும். ஸோ நீங்கள் நிறைய வாட்டி சுற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக வந்து காமிக்கும். ஸோ நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு அப்படியும் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இப்படியும் போடுறேன். ஸோ ஒரு 2 times மினிமம் 2 or 3 times சுற்றினாவே மட்டுமே போதும். நிறைய பேர் ஃப்ரீயாகவே சொல்லி தர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ ஃப்ரீ கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வர டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்க, கிளாஸில் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் லேர்ன் பண்ணிக்க தான் வந்து 100 rupees வந்து பே பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னாவே 1000 to 800 வரையும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பே பண்ணுற 100 rupees நீங்கள் ஒரே ஒரு ப்ளவுஸ் ஆர்டர்லேயே நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அதுக்காக வந்து 100 rupeesக்காக யோசிக்காதீங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருன்னா ஆரி கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டா ஐடியும் பயோவில் இருக்குது. ஸோ இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாலையும் டிப்ஸ் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நிறைய வரும். ஸோ
ஸோ நீடில் வந்து என்ன சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ கொஞ்சம் ஒரு நார்மலாக நம்ம துணி தைக்க வச்சுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு நீடில். ஸோ இந்த லென்த்தோ இதை விட கொஞ்சம் சின்ன லென்த்தாக இருந்தால் கூட பரவாயில்ல. எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு த்ரெட் இவ்வளோ இருக்குது, இப்போ என்னால் ரொட்டேட் பண்ணி கீழே கொண்டு போக முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஏன்னா நீடில் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. நீங்கள் இதை விட குட்டியாக கொஞ்சம் நீடில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு சுற்றிட்டு கீழே வந்து இன்னொரு இது வந்து போட முடியும், இன்னொரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட முடியும். ஸோ அதுக்காக இதை விட இந்த சைஸை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க நீடில். அப்படி இல்லை அப்படின்னாலுமே பரவாயில்ல, இதே சைஸ் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன இவனுக்கு எங்கே ஒன்றா இப்போ நீங்கள் இதை முடிச்சுட்டு அகைன் நூல் கோர்த்து போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ கிளாஸில் யாருன்னா ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணணும் இருப்பவங்க குரூப்பில் ஆட் ஆகுறீங்க. நான் வீடியோலேயே சொல்லிடுறேன், 100 rupees பேமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜாயின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாயின் ஆகுறீங்க. ஸோ அகைன் வந்து லெஃப்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு நூல் வந்து நான் வந்து மாற்றி தான் வந்து போட்டு இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். நீடில் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஸோ இதை விட கொஞ்சம் குட்டியாக வந்து நீடில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லாஸ்ட்டு த்ரெட்டு வடிவுமே ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட முடியும். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுவுமே பார்க்க வந்து அழகாக இருக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா. ஸோ நான் வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து போட்டிருக்கேன். சுற்றி வந்து நம்ம இஷ்டம், நம்ம செயின் ஸ்டிச்சு கொடுத்துக்கலாம், இல்லை பீடும் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ நீங்கள் அது கொடுத்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் வந்து பீட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி போட்டு வைங்க. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.